ஆக்சுவலா இந்த வீடியோக்கு பின்னாடி எந்த பர்சனல் மோட்டிவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். அவங்க கையில எடுக்கிற ஒரு வெப்பனா கூட இத நெனச்சு சொல்லிக்கலாம் நம்ம. பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வெற்றிமாறன் கூட பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதிகமாவே அது நடக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் இல்லாம ரீசென்ட் டைமிங்ல ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு பின்னாடி எந்த பர்சனல் மோட்டிவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். நம்ம பர்ட்டிகுலரா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலங்காலமா அந்த சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ரிட்டயர்ட் ஆனாவோ, இல்ல கொஞ்சம் பீக்ல வந்துட்டாலோ, கருத்துக்கள் சொல்றதோ, இல்ல அரசியலுக்குள்ள வர்றதோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு. மத்த ஸ்டேட்லயும் வேற எங்கேயுமே இது பெருசா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. பட் நம்ம தமிழ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே அது நடக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் இல்லாம ரீசென்ட் டைமிங்ல வர படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்ட்டிகுலரா வந்து அந்த ஹீரோவோட படங்கள் வந்து பெருசா மூவிங் இல்லாதப்ப, அவங்க கையில எடுக்கிற ஒரு வெப்பனா கூட இத நெனச்சு சொல்லிக்கலாம் நம்ம. என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்ஸ் சாரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் இருந்துச்சு. பொலிட்டிக்ஸ் யாரும் போமாட்டாங்க. ஏன்னா போனா அடி விழுன்னு தெரியும். ஸோ ரொம்ப ரேரஸ்ட் பீஸ் மட்டும் தான் அங்க போறாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னும் அக்ரிகல்ச்சர் தூக்கிருவாங்க. அக்ரிகல்ச்சர கையில எடுத்துறது. விவசாயிகளுக்காக போராடுறேன். விவசாயிகளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. நிஜ வாழ்க்கையில யாரு விவசாயிக்காக போராடுனாங்க? அவங்க மரணத்துக்காக போராடுனாங்க? இல்ல யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ம். இப்ப அடுத்து இன்னொரு ட்ரெண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரே இன்னும் முடிஞ்ச மாரி கிடையாது. ஒரு சீசன்ல வரிசையா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆ, பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து சின்ன சின்ன நடிகர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விவசாயத்த வச்சு படம் எடுக்காத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, சில கருத்துள்ள படங்களும் வந்து இருந்தது. கடைசி விவசாயி மாதிரியான படங்களும் உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டத்தக்க படம் தான். பட் அத வந்து தன்னோட மார்க்கெட்டுக்காக மட்டும் பயன்படுத்தாம, ஒரு உண்மையிலேயே அவேர்னஸ் குடுக்குற படமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக எங்கேயாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வரவேற்றிருக்கலாம். பட் ஆனா எங்கேயுமே அது நடக்கல. அந்த படத்துல அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த படத்துல வேற டாபிக் போயாச்சு. இப்ப அடுத்து கையில் எடுத்திருக்கிறது ஒடுக்குமுறை, தாழ்த்தப்பட்டது. அதாவது இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா, சில இடத்துல இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. முன்னாடி நெறைய இருந்தது. இப்ப கொஞ்சமா இருக்கு. அதாவது நல்லது, கெட்டதுன்னு எடுக்கிறப்ப, நல்லது ஃபுல்லாமே மாறி, கெட்டது ஃபுல்லாமே ஒளிஞ்சு எதுவுமே எங்கேயுமே கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்தத விட, இப்போ எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை. இது வந்து ஒரு சராசரியான ஒடுக்கப்பட்ட விஷயங்கள் மக்களுக்காக மட்டும் கிடையாது. பொதுவா எல்லா விஷயத்திலுமே நமக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே மாறியிருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இருந்ததுக்கும், இப்ப அவங்க இருக்கிறதுக்கும் நெறையவே சேஞ்சஸ் இருக்கு. இன்னமும் அடக்குமுறையில பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டா, இருக்க தான் செய்றாங்க. இல்லைன்னுலாம் சொல்லல. ஜாதி அடக்குமுறையில இருந்து எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனா, எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. 100% கிளியர் ஆகலைன்னாலும், நெறையவே மாற்றங்கள் வந்திருக்கு. அத படத்துல பேசுற எந்த ஒரு இயக்குனராகட்டும், இல்ல பெரிய பெரிய நடிகர்களாகட்டும், நிஜ வாழ்க்கையில அவங்க ரியலிஸ்டிக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க இந்த ஒரு ஃபோட்டோ வரும். அத மட்டும் நீங்க பாருங்களேன். இது ட்விட்டர்ல ஒருத்தர் போட்ட கமெண்ட். இத நீங்க பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அவர் சொன்னது சரின்னு தான் தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பொங்கலுக்கு கேப்டன் மில்லர்ன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கோயிலுக்குள்ள விடுவாங்களா? கருவறைக்குள்ள விடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விலாம் இருக்கு. அவரு தன்னை பார்க்க வர ரசிகர ஒரு பொது நிகழ்ச்சியிலயோ, இல்ல ரெஸ்பெக்ட் குடுத்து அவங்க வீட்டு முன்னாடி நிக்கிற ரசிகர்களையோ, எத்தன பேர பக்கத்துல கூப்பிட்டு பேசியிருக்காங்க? ஒரு ஸ்டேஜ்ல அவங்க நடக்கிற ஃபங்ஷன்ல மட்டும் தான் அதெல்லாம் நடக்குமே தவிர, மத்த எதுலயுமே அதெல்லாம் நடக்காது. அவரு அதுக்கு மேல ரஜினிகாந்த் அவர்கள், அவங்க மாமனார் இப்ப பொங்கல் வாழ்த்துக்கு கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை போட்டாங்க. ஒரு பாட்டி வந்து கத்துனாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பார்த்தோம். உண்மதான். அவங்க வீட்ல இருந்து 10, 20 அடி தள்ளி அவங்களோட ரசிகர்கள தள்ளி வச்சு பார்த்துட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்ப் வந்தா யாரா இருந்தாலும் கத்தத்தான் செய்வாங்க. அதாவது இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத நான் அவங்க மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன். இது நம்ம மேல தான் தப்பு. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம்.
நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, பல வேலைகள் இருப்போம். ஒரு ரிலாக்சேஷனுக்காக நம்ம ஃபேமிலியோடயோ, இல்ல தனிப்பட்ட முறையிலயோ நம்ம போறது. அதுல கருத்துக்கள் சொல்லுங்க. தப்பு கிடையாது. ஆனா அந்த கருத்துக்கள வச்சு இளைஞர்கள, மத்த நெறைய மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாளாக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப தப்பு. நீங்க படத்துல சொன்ன கருத்துக்களுக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது வாழ்ந்து காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாது. ஆனா அதோட பிரஸ் மீட்ல ஃபுல்லா அவ்வளோ ஆவேசமா பேசுறது. விவசாயிகள் ஒடுக்கப்படுறாங்க. விவசாயிகளுக்கு நல்லது கிடைக்கல. ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க வலி தெரியுது. அது தெரியுது. அப்படி இப்படின்னு சொல்றாரு. இப்ப வெற்றிமாறன் கூட பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த அன்னபூரணி படத்த வந்து ஓடிடில இருந்து தூக்குனது தப்பு. தணிக்கை குழு எல்லாம் பரிசீலனை பண்ணி வெளியிட்ட ஒரு படத்த ஓடிடில இருந்து தூக்க வைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான செயல் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ட்விட்டர், ஜஸ்ட் ஒரு ட்வீட் சந்தானம் போட்டாரு. பொங்கல் வாழ்த்து சொல்லி. அந்த ட்வீட்டே காணாம போச்சு. அது எங்க போச்சு? படம் அப்படின்றப்ப அது படம் தான். அது கதை தான். கற்பனை தான். என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லாத்தையும் தத்ரூபமா எடுத்துட முடியாது. அவரு அவர் படத்துல தத்ரூபம்ன்ற பேர்ல எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. குடும்பத்தோட பார்க்க முடியாத ஒரு படத்துக்கு பேர் படமா? ஆவணப்படம் எடுக்க வேண்டியவர்லாம் வந்துட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக நான் அவரை மேக்கிங் குறை சொல்லல. மேக்கிங் நல்லா இருக்கு. பட் ஆனா அது எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா இருக்கா? அந்த படத்தினால எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு? எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கேஜிஎஃப் எடுத்துக்குவோம். கேஜிஎஃப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பெருசா எந்த நல்லது நடந்துச்சான்னு கேட்டா, அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு எப்படின்னா, அந்த படத்த சக்சஸ் ஆனதுக்கான மெயினான காரணம் வந்து, மக்கள் எல்லாமே ராக்கி பாயோட கேரக்டர்ல அவங்கள பிரதிபலிப்பா பார்க்குறாங்க. தன்னை ஒரு ராக்கி பாயா ஃபீல் பண்றதுனால மட்டும் தான், அந்த படத்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு அப்படின்றத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சராசரியான ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆகுறது தான் கதை. சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். மனசுக்குள்ள இருக்கும். அத ஒருத்தர் திரையில நிறைவேற்றுறப்ப, அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் 1. 2வது என்னன்னா, அது ஒரு என்டர்டெயின்மென்ட். 3 மணி நேரம் நம்மள எனர்ஜிட்டிக்கா கொண்டு போன ஒரு படம். அவ்வளவுதான். இப்ப கலகலப்புலலாம் என்ன மெசேஜ் இருந்துச்சு? கிடையாது. ஒரு ஜாலியான படம். பேய் படம் எடுக்குறாங்க. மெசேஜ் என்ன இருக்கு? ஒரு ஜாலி, ஒரு ஃபன், ஒரு த்ரில். அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி. ஆனா, நம்மளோட உணர்வுகள பயன்படுத்தி எடுக்குறாங்க பார்த்தீங்களா படம். பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கிறோம்னு சொல்றது. நீங்க எடுங்க தப்பே கிடையாது. ஆனா, ரியல் லைஃப்லயும் கொஞ்சமாவது அதுக்கு ஏதாவது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த படத்த எடுங்க. ரியல் லைஃப்ல எதையுமே பண்றது கிடையாது. பின்னாடி மக்கள தூண்டி விட்டு, பெய்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணி, உண்மையிலேயே சரியில்லாத ஒரு படத்த மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து, அந்த ஒரு கருத்த அடிப்படையா வச்சுக்கிட்டு, என்னத்தையாவது எடுத்து சொதப்பி கொண்டு போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க காசுக்காக மட்டும் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்னால, இங்க இளைஞர்கள் பல பேர் வந்து பலவிதமா தூண்டப்பட்டு, பல பிரச்சனைகள் வந்து சொசைட்டில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து, இந்த இயக்குனர்களும், பெரிய பெரிய நடிகர்களும் கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கதைய தேர்வு செஞ்சு, காட்சிகள சரியா வச்சு, படத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள சரியா வச்சு, வெற்றிமாறன் மாரி இயக்குனர்களுக்கே நம்ம சொல்லிக்கிறலாம். வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் தகாத வார்த்தைகள தவிர்த்துட்டு, அவங்க மக்களோட வாழ்க்கைய நான் அப்படியே காட்டுறேன்னு சொல்லிட்டு, எல்லா கெட்ட வார்த்தையும் எல்லா படத்துலயும் யூஸ் பண்ணாம, கொஞ்சம் தவிர்த்துட்டு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கொஞ்சம் கருத்த சொன்னாலும் நல்ல கருத்தா சொல்றது நல்லது. சொன்னா நல்லது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்க எல்லாருக்கும் வேற வேற ஒப்பீனியன் இருக்கும். உங்க ஒப்பீனியன் என்னன்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.